உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற உண்மை தெரிய வரும்போது, கண்டிப்பா விஜய் செம்ம கோவப்பட போறாரு. ஏன் அந்த கோவத்துல இங்க இருக்கக்கூடிய சுடர கழுத்த பிடிச்சு நெரிச்சு கொல்றதுக்கு கூட பாப்பாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்துல தான் நம்ம விஜய் இருக்க போறாரு. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மல்லி, அதாவது மல்லிய விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "உன்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லி" அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது உண்மையான ரேணுகா வீட்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலுமே கூட, அதாவது அவரோட மனசுக்கு தெரிஞ்சாலுமே கூட, அடுத்ததா அந்த ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டப் போறோம் அப்படின்ற மாரி அவரு நெனச்சிட்டு இருந்தாலுமே கூட, நம்ம விஜய் சொல்லக்கூடிய விஷயம், "உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லி" அப்படின்ற மாரி ஒரே ஒரு விஷயம் தான். உண்மையிலேயே அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் விஜய் மேல படுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு கெட்டவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா யாருமே அந்த மாரி நெனைக்கிறது கிடையாது. விஜயோட நல்ல மனசு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெளிவா புரியும். இதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜயும் நினைக்கிறாரு. அதே மாதிரி மல்லி ரொம்பவும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் யாரு, என்ன, ஏது அப்படின்றதெல்லாம் மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பக்கம் வந்து அ விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. விஜய்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தான் உண்மை தெரிய வரப்போகுது. அந்த ஒரு டைம்ல இந்த சுடர வச்சு செய்ய போறாங்க. ஏன்னா சுடர் சாதாரண தவற செய்யல. அதாவது ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னதே மிகப்பெரிய தப்பு. அப்படி பொய் சொன்னதையும் தாண்டி இன்னும் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஆடியன்ஸ் ஆன உங்களுக்கே எல்லாமே நல்லாவே தெரியும். அதாவது அவ ஏற்கனவே ரொம்ப கேடுகெட்டவ. ஊர்ல உலகத்துல இல்லாத தப்பு எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருப்பா. அதே மாதிரி இந்த ரகு கூட சேர்ந்துட்டு ஃபோர்ஜரி, சீட்டிங் இப்படின்ற நிறைய வேலைய பார்த்துட்டு இருப்பா. இப்போ ரேணுகா மாதிரியே ஆக்டிங் பண்ணி ஃபோர்ஜரி வேலைய வந்து பார்த்துட்டு இருக்கா. அதாவது போலீஸ் புடிச்சா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கிற மாரி ஒரு முகம் தான் வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு. அதாவது உண்மையான ரேணுகா ரொம்ப நல்லவங்க. அதாவது அந்த அளவுக்கு ஈடு குடுக்கறதுக்கு நம்ம மல்லியால கூட முடியாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ரேணுகா யாரு, என்ன, ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி எப்படி இந்த உண்மை எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுடருக்கு அடுத்தடுத்து என்ன ஆகப்போகுது? அதாவது உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா யார் யாரு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு யூகம் தான். ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து இப்படியெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட அ அதாவது மொபைல்ல எவ்வளோ ச பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு அமைதியா, பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு இப்போ அ எது சொன்னாலுமே அது மிகப்பெரிய பிரச்சனை தான். விஜய் கிட்ட போயிட்டு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாரி சொன்னாலுமே பிரச்சனை. ஏன்னா, ஏற்கனவே சுடர் கிட்ட கேட்கறாங்க. இந்த மாரி மல்லி வரத்துல இங்க உனக்கு எதனா பிரச்சனையா? விஜய் வந்து மல்லி வரணும் அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. ஏன்னா, மல்லி இல்லாம இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன்னா, அப்பதான் வந்து அ தன்னோட மனசுக்குள்ள இருக்க கில்ட்டி அடுத்ததா வந்து நம்ம ஏதோ ஏமாத்துறோமோ அப்படின்ற ஒரு அவரோட மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்தடுத்து இன்னும் சில சம்பவங்கள் தான் நடக்குது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு மல்லி வரட்டும் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. ஆனா மல்லி இங்க வந்து நம்ம விஜயோட கல்யாணத்த விஜய் வந்து இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலிய கட்டுறத மல்லியால பார்த்துட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப வீக் ஆனவங்க. அவங்கன்னு இல்ல யாரா இருந்தாலுமே வந்து இந்த ஒரு விஷயத்துல வீக்கா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. இந்த சுடருக்கு இனிமே ஆப்போனன்ட் யாருமே கிடையாது. அதே மாதிரி இங்க இந்த ரகு இருக்கான் இல்லையா? ரகு வந்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் நடத்திரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்குள்ள டீல்ஸ் நெறைய இருந்துட்டு இருக்கு. ரூ. 50,00,000 ஆட்டைய போட்டு போனாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர இப்போ அந்த ரகு உயிரோட வச்சிருக்கான் அப்படின்னா, அடுத்தடுத்து பணம் கறக்கறதுக்காக தான். ஏன்னா, ஒருத்தவங்களோட உண்மை ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா, அத வச்சு நெறைய பிளாக்மெயில் பண்ணலாம். அந்த மாரி தான் இந்த ரகு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சுடரோட கழுத்துல விஜய் தாலிய கட்டுனதுக்கு அப்புறமா, விஜயோட சொத்து எல்லாமே இந்த சுடருக்கு தான். அதாவது ராஜேஸ்வரி கிட்ட இருந்து கண்டிப்பா அந்த சொத்து எல்லாத்தையுமே மீட்டுருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததா இந்த சுடர மிரட்டி, மிரட்டி இந்த மாரி விஜய் கிட்ட உண்மையா சொல்லிடலாம் அப்படின்ற மாரி மிரட்டி, ரகு இருந்துட்டு நெறைய பணத்த, சொத்து எல்லாத்தையுமே சுருட்டலாம் அப்படின்றதுக்காக ரெடியா இருந்துட்டு இருக்கான். அதே மாரி மல்லி இருந்துட்டு
என்ன நடந்தாலுமே சரி, எப்படியாச்சும் வந்து இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்திரு கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த கடவுள கிட்ட வேண்டுறத தவிர, வேற எந்த ஒரு ஆப்ஷனும் மல்லிக்கு இல்லவே இல்ல. அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அவ்ளோதான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா கடைசி நிமிஷத்துல இப்படியெல்லாம் மாஸான விஷயங்கள் நடக்கும். உண்மையிலேயே அடுத்தடுத்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா நடக்கப் போகுது. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிச்சுறாங்க. நீங்க நினைக்கிற மாரி இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல, போலியான ரேணுகா தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது மல்லி இருந்துட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டிடுறாங்க. கடைசியில தான் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு செம்ம கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. "உண்மைய சொல்லு. மல்லி சொல்றது எல்லாமே உண்மையா? இது எல்லாமே உண்மைதானா? நீ உண்மையான ரேணுகா இல்லையா? சுடர் தானா? உனக்கும் இந்த ரகுக்கும் சம்மந்தம் இருக்கா?" அப்படின்ற மாரி சொல்லி எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கடைசியில விஜய் இருந்துட்டு செம்ம கோவப்படுறாரு. ஏன்னா ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் விஜய் தான் இதுக்கான உண்மை எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரணும். இந்த சுடரோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, "உண்மை என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடு. நீ யாரு? உண்மைய சொல்லு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா சுடருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. எல்லா உண்மையுமே சொல்லித்தான் ஆகணும். சுடருக்கு வந்து உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்னு சொல்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம விஜய்க்கு ஓரளவுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா மல்லி கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே இந்த சுடர உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.